18 வருஷமா ஏர்போர்ட்லேயே இவர் பேர் தான் மெஹரான் நசேரி. ஆக்சுவலாக இவர் ஒரு ஈரானியன் மேன். ஆனால் பாரிஸ் ஏர்போர்ட்டில் 1988லேருந்து 2006 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. பேசிக்காக இவர் ஒரு ரெஃப்யூஜி. அந்த ரெஃப்யூஜிக்கான டாக்குமெண்ட்டை இவர் டிரான்சிட் ஸ்டேஷனான பாரிஸ்ல மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கண்ட்ரியுமே இவர் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்ல. யூகே, பிரான்ஸ், ஏன் ஈரானே இவர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அந்த ஏர்போர்ட்ல இருக்க டெர்மினல் 1லயே ஸ்டே பண்றாரு. இவரோட ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, அங்க இருக்க ஒரு ரெட் கலர் பெஞ்சில் தூங்குவாரு, நியூஸ் பேப்பர் படிப்பாரு, அங்க இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் கோர்ட்லயே சாப்பிடுவாரு. அப்புறம் அங்க இருக்க ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாரு. அவரை எல்லாரும் அங்க செல்லமா சார் ஆல்ஃபிரட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. 18 வருஷம் கழிச்சு பிரான்ஸ் இவங்களுக்கு லீகல் ரெசிடென்சி ஆஃபர் பண்றாங்க. ஆனா அதை இவர் ரிஃப்யூஸ் பண்றாரு. ஏன்னு கேட்டா, அவரோட ரெஃப்யூஜி டாக்குமெண்ட்ல இவர் ஈரான்ல இருந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கான். அதை அவர் இக்னோர் பண்ணியிருக்காரு. இனிமேல்ட்டு எனக்கு அந்த ஐடென்டிட்டி வேணான்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா 18 வருஷம் கழிச்சு அந்த ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி போயிட்டாரு. அவர் வாழ்நாள்லேயே அவருக்கு இருந்த ஒரே வீடு டெர்மினல் 1 பாரிஸ் ஏர்போர்ட் தான். கிட்டத்தட்ட இவரோட லைஃபை ரெஃபர் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் டெர்மினல் அப்படிங்கிற